ஹாய். சொல்லுங்க. இந்த ஸ்கூல்ல மியூசிக் டீச்சர் யாருன்னு கேட்டா உங்கள தான் சொன்னாங்க. நீங்க தேவிகா? ஆமா. நீங்க? நான் டேனிங்க. ஓல்ட் ஸ்டூடண்ட். இங்க தான் படிச்சேன். இப்போ ஹைதராபாத்ல இருக்கேன். ஹைதராபாத் போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சும்மா ஸ்கூலை பார்த்துட்டு போலான்னு இங்க வந்தேங்க. இங்க எதுவுமே மாறலங்க. அங்கதான் என்னோட மியூசிக் கிளாஸ் இருந்துச்சு. மியூசிக் கிளாஸ் என்னோட ஃபேவரட் கிளாஸுங்க. அதுக்கு தான் வந்த உடனே உங்களை பத்தி கேட்டேன். எங்க அம்மா ரொம்ப நல்லா பாடுவாங்கங்க. அவங்க எந்த வேலை செஞ்சாலும் பாட்டை அப்படியே ஹம் பண்ணிட்டே பாடுவாங்க. அம்மா அப்படி பாடிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படியே கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்குங்க. ஏங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்குங்க. ஆனா பாடுற அளவுக்கு டேலண்ட் இல்லை. அதனாலதான் உங்களை மாதிரி ஆட்களை பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸைட் ஆயிடுவாங்க. சரிங்க, எனக்கு லேட் ஆகுது. சரிங்க, நானும் கிளம்புறேன். என்னங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களை பார்க்கும்போது எனக்கு 2 விஷயம் சொல்லணும் போல இருக்கு. சொல்லல. நீங்க ரொம்ப நல்ல டீச்சருங்க. நான் சொன்னதே இவ்வளவு உன்னிப்பா கவனிச்சு கேக்குறீங்கன்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எவ்வளவு நல்லா பார்த்துப்பீங்க. என்னங்க டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு? இல்லையா பின்ன, ரோட்லயே அப்படி கத்துனீங்க. யாராவது பார்த்திருந்தா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? நேத்து நம்ம கிளாஸ்ல மீட் பண்ணோம்லங்க. அதுக்கு நேத்து பார்த்தது வேற. இப்படி வெளியில பாக்குறது எனக்கு பழக்கம் இல்ல. அப்ப டைரக்டா கிளாஸ்க்கு வந்துட்டுமா? தயவு செஞ்சு வேணாம். எனக்காக நீயே வெயிட் பண்ணிட்டு இருந்த. நேத்து நீங்க கிளாஸ்ல பாடின பாட்டு நம்ப மாட்டீங்க, என் மைண்ட்ல டேரா போட்டு உட்காந்துருச்சுங்க. என் உடம்பு கூட தன்மதத்துல நிறைஞ்சு போச்சுங்க. என்ன மதம்? தன்மதத்துலங்க. தன்மயத்துவம். நீ லட்டுக்கு சொந்தக்காரனா? அது தன்மயத்துவம். வார்த்தை சொல்ல வரலனா சொல்லாத. சாரிங்க, தப்பா நினைக்காதீங்க. வாயில ஒழுங்கா வார்த்தை வரல. நீங்க ஏதோ சாஃப்ட்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப டாமினேட் பண்றீங்க. சாரி டானி, ஏதோ ஃப்ளோல. நீங்க எதுக்குங்க சாரி சொல்றீங்க? நான் தாங்க சாரி சொல்லணும். இனிமே அந்த வார்த்தையை தெளிவா சொல்ல தெரிஞ்சா மட்டும் சொல்றேன், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். தேவிகா, உனக்கு ஆத்மாலாம் கண்ணுக்கு தெரியுது. நான் அதை உறுதியா சொல்றேன். தெரியாது டானி. இல்ல தேவிகா, உனக்கு தெரியுது. எப்படி சொல்ற நீ? செத்து போன நான் உன் கண்ணுக்கு தெரியறேன்ல. என்ன பேசிட்டு இருக்க நீ?